Hi friends, welcome back to Vijay's Kitchen. Today's special sweet item Carrot Halwa. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். கால் கிலோ அளவுக்கு நான் கேரட் எடுத்துக்கிறேன். நெய்யில் போட்டு கேரட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிடலாம். நம்ம கேரட் அல்வா செய்யணும்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் கேரட்டு. அதே மாதிரி கேரட்டோட கலரும் கொஞ்சம் டார்க்காக இருக்கிறதா எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணுங்க. இப்படி இந்த கேரட் வந்து இப்படி சுருங்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு நெய்யோட வாசனை வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 1/2 லிட்டர் பால் ஊற்றலாங்க. 1/4 லிட்டர் கேரட் செய்கிறோன்னா அதுக்கு வந்து 1/2 லிட்டர் பால் ஊற்றணும். திக்கான பால் எடுத்துக்கோங்க. பால் ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரு கொதி வரும்போது விட்டுட்டு அதுக்கப்புறம் விடாமல் கை விடாமல் கலக்கிட்டே இருக்கணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கேரட் நல்லா பாலில் வேக ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த மாதிரி பொங்கும் போது கை விடாமல் இந்த ஓரம் இருக்க ஏடெல்லாம் நம்ம தள்ளி தள்ளி விடணும். எப்பவுமே பால் வந்து கீழே டக்குன்னு அடி பிடிச்சிரும். அதனால் எப்பவும் இதே மாதிரி கலரி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்க, நல்லா திக்காய் வருது. இந்த ஓரம் இருக்க ஏடெல்லாம் நம்ம இது மாதிரி தள்ளி தள்ளி விடணும். கண்டினியூஸாக நம்ம இது மாதிரி கலரிட்டே இருக்கணுங்க. இல்லை அது அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். மில்க் வந்து நமக்கு சுண்ட சுண்ட கீழே வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம தள்ளிகிட்டே இருக்கணும். நல்லா கேரட் வெந்துருச்சு பாருங்க. நம்ம கேரட் அல்வா வந்து நல்லா திக்காயிடுச்சுங்க. சர்க்கரையெல்லாம் உருகி பாலோடையும் கேரட்டோடையும் சேர்ந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காவை சர்க்கரையில் தூள் பண்ணி இதில் சேர்த்துடலாம். ஏலக்காய் போட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனை வருதுங்க. ஏலக்காய் போட்டதும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதோட ஃப்ளேவர். இந்த ஸ்டேஜில் நம்ம வெள்ளரிக்காய் விதையை சேர்த்துலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளரி விதையை சேர்த்துட்டோம். நல்லா கலக்கிடலாம். ஃபைனலாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. சுவையான கேரட் அல்வா ரெடிங்க. பாருங்கள், நல்லா வந்துருக்குங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், கேரட் அல்வா நல்லா செஞ்சு முடிச்சிட்டோம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மில்க்கு கேரட்டோடு சேர்ந்து வேகும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.